எந்த ஒரு நாட்டினுடைய உள்விவகாரங்களில் மற்றொரு நாடு தலையிடுவது பெரும் குற்றம். ஆனால் இந்திய விவகாரங்களில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை அமைப்புகள் இந்தியாவினுடைய விவகாரங்களில் தலையிட்டதை அந்த அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் செய்தியை வெளியிட்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதாவை தேர்தலில் வீழ்த்தும் வகையில் அமெரிக்காவினுடைய ஏஜென்சியுடைய பிரச்சாரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது பற்றி அமெரிக்க வெளிவிவகாரத்துறையினுடைய முன்னாள் அதிகாரி மைக் பென்ஸ் பரபரப்பான தகவலை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றார். அதன் பிறகு அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தார். அந்த அதிரடி நடவடிக்கைகள்ல மிக முக்கியமானது ஒரு விடயம் என்னவென்றால் USAID என்று சொல்லப்படும் யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியை அவர் ஷட் டவுன் செய்தார்கள், இழுத்து கதவடைப்பு செய்தார்கள். அப்படி என்ன செய்தது என்றால், இந்த ஏஜென்சியினுடைய அமெரிக்காவின் வெளிவிவகாரத்துறையின் கீழ் சுதந்திரமாக இயங்கி வந்த இந்த அமைப்பு வெளிநாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை வழங்குவ தேவையை நிதியை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தொண்டு நிறுவனங்களுக்கும் நிதி வழங்கி வந்தது. இந்த ஏஜென்சி பணத்தை தவறான செயல்களில் ஈடுபடுவோருக்கு வழங்குவதை DOGE தலைவர் எலான் மஸ்க் கண்டுபிடித்து ட்ரம்போடு பேசி இந்த ஏஜென்சி முடக்கியுள்ளார்கள். 90 நாட்களுக்கு தற்காலிகமாக முடக்கப்பட்ட இந்த ஏஜென்சி அதன் மூலம் வழங்கப்பட்ட நிதி மற்றும் திட்டப்பணிகளை நிறுத்தவும் தற்போது அமெரிக்காவுடைய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது USAID அமைப்பின் குறித்த திடுக்கிட வைக்கும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுல முக்கியமாக இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கு அவர்கள் பணம் கொடுத்தது மட்டுமின்றி பல நிர்வாக குளறுபடிகளை உலகம் முழுவதும் செய்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியா, வங்காளதேசம் உள்ளிட்ட நாடுகளின் தேர்தல் விடயத்தில் இந்த ஏஜென்சி தலையிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளிவிவகாரத்துறை அதிகாரி மைக்கேல் பென்ஸ் இது குறித்து தன் பரபரப்பான கருத்தை கூறியிருக்கிறார். மைக்கேல் பென்ஸ் யார்? அமெரிக்காவின் வெளிவிவகாரத்துறை முன்னாள் அதிகாரியான மைக்கேல் பென்ஸ், இவர் சர்வதேச கம்யூனிகேஷன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் துணை உதவி செயலாளராக 2020ஆம் ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை பணியாற்றி வந்தார். இவரது பணி சைபர் விஷயத்தில் அமெரிக்காவின் கொள்கைகளை வகுப்பது மற்றும் பிற பெரிய நிறுவனங்களுக்கு நெருக்கமாக செயல்படுவது என்பதாகும். இந்த பணிக்கு முன்பாக அவர் அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்புக்கு ஸ்பீச் ரைட்டராகவும் தொழில்நுட்பம் சார்ந்த அட்வைசராகவும் பணியாற்றினார். இவர் தற்போது மைக் பென்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆன்லைன் என்ற லாபநோக்கமற்ற ஒரு அமைப்பை இவர் நடத்தி வருகிறார். இது பற்றி கூறிய மைக் பென்ஸ், ஊடக செல்வாக்கு, சமூக ஊடக தணிக்கை, எதிர்க்கட்சிகளுக்கு நிதி அளித்தல் உள்ளவற்றின் மூலம் பல்வேறு நாடுகளில் தேர்தல் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் அமெரிக்கா தலையிட்டிருக்கிறது என்பதுதான் அவர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற செய்தியாகும். அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற நிறுவனங்கள் மற்றும் நிதி பெறும் நிறுவனங்கள் பிற நாடுகளை அமெரிக்காவோடு இணக்கமாக செயல்படும் வகையில் பணிகளை பிற நாடுகளில் இந்த அமைப்பு ஒருங்கிணைத்துள்ளது என்பதையும் பென்ஸ் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அமெரிக்காவின் வெளிவிவகாரத்துறை கொள்கைகளை வலுப்படுத்தும் வகையில் செயல்படும் ஏஜென்சிகளான USD, திங்க் டாங்க்ஸ் உட்பட முன்னணி டெக்னாலஜி நிறுவனங்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே பிரச்சாரத்தை கையில் எடுத்ததாகவும் பென்ஸ் கூறியிருக்கிறார். மோடியின் ஆதரவாளர்கள் ஆன்லைனில் தவறான தகவல்களை பரப்புவது போன்ற நிலை உருவாக்கப்பட்டது. அது மட்டுமின்றி மோடியின் அரசியலின் வெற்றி என்பது தவறான தகவல்களால் தான் கிடைத்தது என்பது போன்று பரப்பப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இதற்காக சர்வதேச ஊடகங்களில் அது பற்றிய செய்திகளை இந்த அமைப்பு அமெரிக்காவின் USAID வெளியிட்டு இந்தியாவின் சமூக வலைத்தளங்களில் போலி செய்திகள் பரப்பப்படுகின்றன என்ற பிம்பத்தை சர்வதேச அளவில் இந்தியாவின் மீது தவறான செய்திகள் உருவாக்கப்பட்டது. அமெரிக்க ஏஜென்சிகள் அதன் உண்மைத்தன்மையை ஆராயும் வகையில் உள்ளே நுழைந்தன.
இது சமூக வலைத்தளங்களில் மோடிக்கு ஆதரவான கருத்துக்களை கட்டுப்படுத்த வழி செய்தது என்றும் பென்ஸ் கூறியிருக்கிறார். இதற்கு மிக முக்கியமாக அமெரிக்கா வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் என்பது பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் நிறுவனங்களின் செல்வாக்கோடு இருந்ததுதான் காரணம். இந்தியாவை பொறுத்தவரை அதிகமாக வாட்ஸ்அப் தளங்களில் தான் அரசியல் நிகழ்வுகள் செய்திகளாக பகிரப்படுகின்றன. இதனால் அந்த செய்திகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரம் அட்லாண்டிக் கவுன்சில், குளோபல் என்கேஜ்மெண்ட் சென்டர் உள்ளிட்ட பல அமைப்புகளும் தவறான தகவல்களை தடுக்க வேண்டும் என்று கூறியதன் பின்னணியில் மோடிக்கு ஆதரவான கருத்துக்களை குறைப்பதுதான் அந்த நேரத்தில் அமெரிக்க அமைப்புகளின் நோக்கமாக இருந்தது. அமெரிக்காவோடு இந்த காலகட்டங்களில் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்தார். டொனால்ட் ட்ரம்புக்கும் பிரதமர் மோடிக்கும் நல்ல நட்பு இருந்ததாம். ஆனாலும் மோடிக்கு எதிராக செயல்படும் அமெரிக்காவின் அமைப்புகள் என்பது நாட்டின் வெளிவிவகாரத்துறையின் கீழ் இருந்தாலும் அது சுதந்திரமாக செயல்படக்கூடியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சைபர் துறை சார்ந்த கொள்கைகளை மேற்பார்வையிடுபவர்கள் உட்பட வெளிவிவகாரத்துறைக்கு இருந்த சக்தி படைத்த நபர்கள் அந்த வேலைகளை செய்தார்கள் என்றும் பென்ஸ் கூறியிருக்கிறார். இது தற்போது பெரும் விவாதமாகி உள்ளது. இந்தியா மட்டுமன்றி வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிராக அமெரிக்க ஏஜென்சிகள் செயல்பட்டதாக மைக் பென்ஸ் குற்றம் சாட்டி இருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகம் முழுவதும் இராணுவம் மற்றும் தன் கட்டுப்பாடுகளை அவர்கள் விதிக்கின்றார்கள். USAID, யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சியின் மூலமாக அவர்கள் இந்திய விவகாரத்திலும் வங்கதேசத்திலும் தலையிட்டு இந்திய அரசியலில் ஆட்சிப்படு செய்வதும் சர்வதேச விவகாரங்களில் அவர்கள் எப்படியெல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் மைக் பென்ஸ் தன் கருத்தில் வலிமையாக வைத்திருக்கிறார். USAIDக்கு ஏன் தடை என்றால் அவர்கள் தவறான ஆட்களுக்கு பணம் கொடுத்தார்கள் என்பது மட்டும்தானே தவிர அவர்கள் வேறு எந்த நாட்டுடைய விவகாரங்களில் தலையிடுவது தடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் அல்ல என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். இந்தியா போன்ற பெரும் ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது மக்களால், வாக்காளர்களால் தேர்வு செய்யப்படுகின்றது. அங்கே உள்ளே நுழைந்து யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதை உலகத்தின் வல்லாதிக்க சக்திகள் முழுமையாக தனது உளவுத்துறையை பயன்படுத்துவதை அமெரிக்காவினுடைய USAID அமைப்பின் செயலாளர் விவகாரங்களை எல்லாம் அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை முன்னாள் அதிகாரி மைக் பென்ஸ் கூறிய பரபரப்பான கருத்தின் அமெரிக்காவினுடைய சித்து விளையாட்டுக்கள் உலகம் அறிந்திருக்கிறது என்பதை இச்செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.